நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ 234 தொகுதிகளில் கடைசி 2 தொகுதிகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நைட் இது முடியாது, ஏன்னா இன்னைக்கு கையில் 8 பெண்டிங் இருக்குது. அதை ஏற்றிட்டு திருச்சி, கோயம்புத்தூர், அதே போல் திருவாரூர் மாவட்டம் எல்லாம் ஏற்றிட்டு தான் இதெல்லாம் ஏற்ற முடியும். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுல கடைசி 2 மாவட்டம் இது. ஸோ நான் என்னென்னா ஃபஸ்ட்டு பெரிய மாவட்டங்கள்லாம் முடிச்சிடலாம். பெருசாக பக்கெட் இருக்க 16 சென்னை, 11 சேலம், கோயம்புத்தூர் 10, திருச்சி 10, இப்படி பெருசாக இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு சின்னதை கடைசியாக பண்ணிக்கலான்ற தவிர வேற எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் கிடையாது. ஸோ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரியலூர், ஜெயங்கொண்டம் 2 சின்ன தொகுதிகள், 2 தொகுதி சின்ன மாவட்டம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் நாம் பார்க்க போகின்ற இது முதல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எதன் அடிப்படையில் இந்த ப்ரெடிக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு கருத்து கணிப்போ, நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்ட ஒப்பீனியன் போலோ கிடையாது. இது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, இந்த இரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட ஜாதகத்தில் யாருமே இந்த 2 தொகுதியிலுமே என்கிட்ட யாரும் ஜாதகம் பார்த்தது கிடையாது. ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் myneta.com, அந்த கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டல் அப்படின்ற வெப்சைட்டில் போய் யார் வேணாலும் அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ண மனுவை அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். அதில் அவங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடியில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வச்சு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜாதக ரீதியாக பார்க்கும். இதில் நான் எடுத்துக்கிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, இந்த இரு கூட்டணிகளை வைத்து யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சியோ ஜெயிக்காதுன்னா வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்காதுன்னு நான் சொல்ல வரல. நான் அவங்கள ரேஸ்லேயே எடுத்துக்கல. அவங்களுடைய ப்ரெடிக்ஷனாக நான் அவங்க ஜாதகத்தை ரெஃபர் பண்ணல. இவங்க 2 பேர்த்துல யாருக்கு பலமாக இருக்கோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னா அர்த்தம் அப்படி கிடையாது. மே 4 ரிசல்ட் அன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா நேற்று நைட்டு எக்ஸிட் போடலாம் அவங்களுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு பர்சனலாக அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம ஜோசியத்தில் பயம் வந்துடும், நம்ம பண்ணுறதுக்கு ஒரு டவுட் வந்துடும், தப்போ ரைட்டோ அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இவங்க 2 பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இதை மீறி என்னுடைய கணிப்பு மீறி தமிழக வெற்றி கழகத்தோட ஜாதக வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க ஜெயிச்சாலும் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, சந்தோஷம் தான். புதுசாக வரும்போது தாங்க பழசாக இருக்கவங்களுக்கு பயம் இருக்கும், நம்ம சரியாக பண்ணலன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்கன்ற பயம் இருக்கும். எப்பயுமே புது ஆப்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான போக்கு. அப்படி இருந்தால் தான் டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போது அமெரிக்கா ஏன் அவனை டெவலப் ஆயிருக்குன்னா, ஒரு தடவை ரிப்பப்ளிக்கு, ஒரு தடவை டெமோக்ராட்டிக், ஒரு தடவை ரிப்பப்ளிக்கு, ஒரு தடவை டெமோக்ராட்டிக் வரதுனால தான் அவங்களுக்கு பயம். நம்ம அடுத்த தடவை சரியாக பண்ணலன்னா நம்மளே தூக்கி போட்டு மறுபடியும் எதிர்கட்சி ஆக்கிடுவாங்கன்ற பயத்தில் அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து மாறி வரும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ புதியவர்கள் வருவது நல்லது. ஸோ இதை நம்ம பார்க்க போகின்ற முதல் தொகுதி அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு எஸ் லதா பாபு அவர்கள் நிற்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதிமுக சார்பாக பாலு அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தாமரை எஸ் ராஜேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு புகழேந்தி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு லதா பாலு அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ராகுக்கு எது சனி செவ்வாய் பலமா இருக்கு, குரு கோச்சாரத்தில் பலமா இருக்கு. எஸ் ராஜேந்திரன் அவரோட ஜாதகத்தில் சனி பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, ராகுக்கு எது பலமா இருக்கு. இவங்க ஜாதகத்தில் 4 கிரகம் இருக்கு, இவரோட ஜாதகத்தில் 5 கிரகம் இருக்கு. ரூலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கு. ஸோ அதனால இது ஒரு டஃபஸ்ட் தொகுதி. ஜோதிடத்தில் கணிக்கிறது ஒரு கேக் வாக் கிடையாது. ஸோ அதில் ராஜேந்திரன் அவரோட ஜாதகத்தை டிரான்சிட் பார்க்கும் பொழுது ஜனனகால சூரியனை கோச்சார குரு பகவான் தொடர்பு கொள்றாங்க. இங்கே கோச்சார குருவோட தொடர்பு சரியா இல்லை, 2வது சூரியன் ராகுவோட இருக்கிறதுனால இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு கண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு அங்கே வைத்தியலிங்கம் அவர்கள் நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ரேவதி அவர்களும், கலைமணி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கவிதா ராஜேந்திரன் அவர்களும் இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு கண்ணன் கா சோ கா அவருடைய ஜாதகமோ அல்லது வைத்தியலிங்கம் அண்ணா ஜாதகமோ என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் அண்ணா வைத்தியலிங்க அண்ணா நீங்கள் வீடியோ ஒருவேளை பார்த்தா இவர் ஏகே மூர்த்தி அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு பாலாஜின்னு எலெக்ஷன் உங்களுக்கு டேட் டிக்ளேர் பண்ணோன்னே எனக்கு கேட்டாங்கன்னா நான் ஜாதகம் இல்லைன்னா நான் அவருக்கு முதல் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணிட்டு அப்புறம் பார்த்து சொல்கிறேன். உங்களை பற்றி அவர் அக்கறையாக விசாரிச்சாரு. திரு கண்ணன் கா சோகா திரு வைத்தியலிங்கம் அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு கன்னியாராசி ராகு கேது பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு. இவருக்கு ராகு கேது பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு. அவர் வைத்தியலிங்க அண்ணா ஜாதகத்துல கேதுவும் சூரியனும் சனியும் ராகு கேது சூரியன் சனி பலமா இருக்கு. ஸோ 2 பேருக்கும் சம பலம். இது என்னன்னா ஒரிஜினல் ஜாதகம் கிடைச்சா நம்ம இதில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். கிடைக்காதனால நேட்டல் சார்ட்ல 2 பேருக்குமே சம பலம் இருக்கு. ஸோ அடுத்து டிரான்சிட்ல போய் பார்த்தா ஜனநாயக இவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காருல, அப்போ சூரியன் பாதிக்கப்பட்டால் அந்த பதவி போகும் அப்படின்பாங்க. பட் இவருக்கு குரு பாதிக்கப்படலை. அவரோட ஜாதகத்துல பதவி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவருக்கு ராகு கேது தொடர்பு நல்ல இடத்துல இருக்கு, குருவினுடைய பார்வை நல்லா இருக்கு. பட் சனியோட இவருடைய ஜனநாயக காலத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் பார்வை இருக்கிறதன் காரணமாக ஸோ நூலில இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு த வின்னரிஸ் கண்ணன் கா சோகா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ணன் வாழ்த்துக்கள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணனோட ஜாதகம் ஒரு லிட்டில் எட்ஜும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1000 ப்ளஸ் ஆர் மைனஸ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஜெயிக்கும் போது தொகுதி டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேரிலே இந்த தொகுதி வீடியோ முடிச்சாச்சு அரியலூர். ஸோ 234 நான் போட்டுட்டேன் வீடியோ. இதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடிட் பண்ணி முன்னாடி கூட போட்டுறேன், ஏன்னா சின்ன 2 தொகுதி தானே. ஸோ நல்லா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தை நான் புறந்தள்ளவில்லை, நாம் தமிழர் கட்சியை நான் மதிக்காமல் இல்லை. 234 தொகுதியிலையும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அப்புறம் ஒரு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், அனைத்து இந்திய புரட்சி தலைவர், மக்கள் முன்னேற்ற கழக, அப்படிலாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்தோம்னா ஒரு அதிகபட்சமா 30 தொகுதிக்கு மேல கணிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய குழப்பம் வரும். இது உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏபிசில ஏதோ ஒன்று 2 ஏ அல்லது பினா ஏதோ ஒன்று சீக்கிரம் செலக்ட் பண்ணலாம் ஜாதகத்துல. ஏபிசினா லேட் ஆகும், ஏபிசிடினா இன்னும் லேட் ஆகும், ஏபிசிடிஇஎஃப்னா லேட் ஆகும். ஸோ அதன் காரணமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி 234 தொகுதி போன தடவை நான் போட்டேன் 2021. அதுல கிட்டத்தட்ட 27 28 தப்பு வந்தது. அது இது ரிசர்ச் தானே, ரிசர்ச்னாவே ஒரு ஆராய்ச்சி தானே. அது முடிவு பாசிட்டிவாக வரலாம் நெகட்டிவாக வரலாம். பட் நமக்கு 80% மேலே பாசிட்டிவ் வந்தது. ஸோ இந்த முறை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொடுக்கலான்ட்டு தான் நான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணேன். போன தடவைலாம் வந்து ஜாதகம் டவுட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் டேரக்ட் கார்டு எடுத்து போட்டேன். டேரக்ட் கார்டை பழகி வச்சு அதிலலாம் எடுத்து பார்த்தேன். அப்படி எடுத்து பார்த்தா 20ல் ஒரு 2-3 தான் கரெக்டாச்சு, அப்படியே 17 தப்பாக போயிடுச்சு. இந்த தடவை வந்து நம்ம டிரான்சிட்லேயே சொல்லிடுவோம், தப்பாலாம் போயிட்டு போகுது. நான் ஏன்னா டேரக்ட் கார்டு நான் குறைச்சி மதிப்பில்லை. அது யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்டால் அது கரெக்டாக பதில் சொல்லுது. நம்மளா மனசு நினைச்சிட்டு கேட்டோம்னா சரியா வரல. ஸோ அதனால இந்த முறை வந்து ஒரிஜினல் ஜாதகம் தான் அது, இல்லைன்னா கிரக சேர்க்கை அல்லது டிரான்சிட், இந்த 3 கான்செப்டோட நிறுத்திக்கிட்டே தவிர நான் அதிகமாக உள்ள போகல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய முடிவு. ஸோ தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான், அதில் மாற்றக்கிறது இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டிருக்கேன். பார்ப்போம், மே 4ஆம் தேதி உங்களை போல பார்ப்போம். ஸோ அதிகபட்சம் இன்னைக்கு 1ஆம் தேதிக்குள்ளே எல்லா வீடியோவும் முடிச்சிடுறேன். நாளைக்கு இன்னைக்கு அவ்வளோதான், இனிமேல் நைட்டு இதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு 1ஆம் தேதிக்குள்ளே எல்லா வீடியோவும் கொடுத்துட்றேன். மிஸ் ஆனால் 2ஆம் தேதி தான். அடுத்த முறை நான் எனக்கு ஒரு அனுபவம். அடுத்த முறை நான் வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். என் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிறேன். நிறைய தடவை ஓட்டு போட்டுட்டு தான் வீடியோ ரெடி பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்டு தான் பெரும் தப்பு பண்ணிட்டேன். நம்ம வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸிட் போல் கரெக்டாக அந்த டைம்லேயே 234 எல்லா மாவட்டத்தையும் அட்டன் டைமில் வச்சுருக்கலாம். ஸோ அடுத்த வருஷம் நடக்காமல் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு தேர்தல் கணிப்பில் சந்திப்போம். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி எக்ஸைட்மெண்ட் இருக்கீங்களோ அதே போல தான் நானும் இருக்கேன். பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ எடிட் பண்ணி நான் சீக்கிரமாக போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வீடியோ, எப்படி தப்பா உள்ள அந்த தொகுதியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு ஏன் தப்பாச்சுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு
நான் அதெல்லாம் ஒரு நோட் பண்ணி ஆவணப்படுத்திட்டு ஒரு ஜூன் ஜூலைல நான் பொறுமையாக போடுறேன். பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, பெரும் வணக்கம்.